ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மூவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது கூட நம்ம மாவு பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரையும் நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். இது அப்படியே சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு இது மஞ்சூரியன் அந்த கிரேவி செய்யலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் வெங்காயம் குடமிளகா நல்லா க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால ரொம்ப வதக்கிடாதீங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போது நான் ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். இது சேர்த்தோன்னா நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் கோபி மஞ்சூரியன் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். எப்போதும் காலிஃப்ளவர் வாங்கினோன்னா பகோடா மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.